الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ومن اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران الذي وفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يغفر لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن الخير حديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما كان نبينا صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெரும்படி நகர்லாம் திருப்பெயரை போற்றி போவது அவருடைய சாந்தியின் சமாதானமே நகலட்ச நடுகிற நலம் பெருமான் நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அரிசுவற்றை அப்படி பின்பற்றி வாழ்ந்த விட்டான் சத்தை ஹாபாக்கள் தாபியங்கள் சுபாத்தாவியங்கள் மீதும் இதனால் வரை அவருடைய வழி நம்முடைய உலகத்தில் அடைபெறலாம் வாழ்ந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் நம் அனைவரின் மீதும் அந்த ஏகியனும் சாந்தியும் சமாதானம் என்ற கருணையும் இதோட வாழ்க்கையில் நிலவுடன் என்ற ஒரு பிரார்த்தனையோடும் அன்பிற்கு எல்லாம் அவருடைய சகோதர சகோதரிகள் அல்லாஹ்வுடைய மாபெரும் இருக்கிறதை நாம் எல்லாம் இந்த புனித மிக்க ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்தை இன்றைக்கு உலகத்திலே எத்தனை மக்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிறைய மக்களுடைய மரணங்களை உலகத்தினுடைய வாழ்க்கையில் கேட்டிருக்கிறோம். அந்த மரணத்தை இந்த மாதத்தை அவர்கள் அடைவதற்கு முன்னதாகவே எத்தனை மக்கள் மரணத்தை செய்தியை கேட்டிருக்கிறோம். ரமலான் வருவதற்கு முன்னதாக ஒரு 2 நாட்களுக்கு முன்னதாக, ஒரு வாரத்திற்கு முன்னதாக, ஒரு மாதத்திற்கு முன்னதாக என்று சொல்லி எத்தனை மக்கள் இன்றைக்கு ரமலானை எதிர்நோக்கி இருந்தும் கூட அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பை ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த மாதத்தை இன்றைக்கு நான் எப்படி கடக்கிறேன் என்கின்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் இருக்கு. பொதுவாகவே ரமலான் வருவதற்கு முன்னதாக இன்றைக்கு நிறைய ஏற்பாடுகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு சமுதாயத்தில் சில மக்களை பார்க்க முடியும். அது எப்படிப்பட்ட ஏற்பாடு என்று சொன்னால், ரமலான் வருவதற்கு முன்னதாக எல்லா பர்ச்சேஸும் பண்ணிடுவோம். துணிமணி எடுக்கிறதுல இருந்து மல்லிகை ஜாமான் வாங்குறது முதற்கொண்டு எல்லா பர்ச்சேஸும் முடிச்சிடும். ஏன்னு சொன்னால், நோன்பு வச்சுக்கிட்டு எங்கேயுமே அலைய முடியாது, நோன்பு வச்சுட்டு வெயில போய் தெரிய முடியாதுன்னு சொல்லி எல்லா பர்ச்சேஸும் என்ன செய்யும் பண்ணி பெருநாளுக்காக வேண்டி காத்திருக்கும். இடையில நோன்பு இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யும், பெருநாளுக்காக வேண்டி எல்லா தயாரிப்பும் செய்து கொடுக்கும். அன்றைக்கு இப்படி உலகத்தினுடைய தேவைக்காக வேண்டி நாம் எல்லா முன்னேற்பாடுகளையும் செய்கிறோம். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையில் கழிப்பதற்கு நான் என்ன முன்னேற்பாடு செய்திருக்கிறேன் என்கின்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் வரும். இன்றைக்கு சமுதாயத்திலே எத்தனை மக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. 11 மாதங்களை அவர்கள் எப்படி கடந்தார்களோ கழித்தார்களோ அதே போலத்தான் இந்த மாதத்தையும் இன்றைக்கு கழிக்கக்கூடிய மிகப்படி ஒரு கவலை கடத்தை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. அன்றைக்கினே இந்த மாதம் என்பது இன்றைக்கு இடத்துல நிறைய மாற்றங்களை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. சென்ற மாதத்திலே நான் இப்படி இருந்தேன், இந்த மாதத்திலே நான் இப்படி இருக்கிறேன், இந்த மாதத்திலே நான் இப்படி இருக்கிறேன், அடுத்த மாதத்திலே நான் எப்படி இருப்பேன் என்கின்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் வரும். அப்படி
இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் என்பது ஒரு இடத்துல மிக பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி என்பதில் இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது சமுதாயத்திலே எத்தனை மக்கள் பள்ளியின் பக்கம் வராதவர்கள் கூட இன்றைக்கு 5 நேர தொழுகை ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களாக இன்றைக்கு இருக்கிறார். உலக வாழ்க்கைக்காக வேண்டி ஒருவர் தெரியக்கூடிய மனிதன் உலக வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வைத்து விட்டு தொழுகையின் மீதும் இபாதத்தின் மீதும் வணக்க வழிபாடுகளின் மீதும் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு இந்த மாதத்தை இன்றைக்கு தடுக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிறார். இந்த மாதத்தினுடைய மகத்துவம் நமக்கு தெரியும். இந்த மாதத்திலே நான் அறிந்தும் கூட அறியாமலும் கூட தெரிந்தும் கூட தெரியாமலும் கூட எந்த ஒரு தவறையும் பாவத்தையும் நாம் செய்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே இருக்கு. என்று சொன்னால் நான் செய்யக்கூடிய இந்த செயலானது என்னுடைய நோன்பை பாதித்துவிடும், நான் பேசக்கூடிய இந்த பேச்சானது என்னுடைய நோன்பை பாதித்துவிடும் என்று சொல்லி இந்த ரமலானுடைய மாதத்தை மிக கவனத்தோடு நம்ம கடந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இப்படி இந்த ரமலானுடைய மாதத்தை கடக்கக்கூடிய நான் இன்றைக்கு எத்தனை பேர் இந்த மாதம் நமக்கு வருவதற்கு முன்னதாக நிறைய ஒரு பட்டியல் போடுவோம். முதல் 10 என்னென்ன காரியங்கள் செய்யணும், 2வது 10 என்னென்ன காரியங்கள் செய்யணும், 3வது 10 ஏத்திகாஃப் இருந்து குர்ஆனோட அதிகமா தொடர்புல இருந்து இந்த மாதிரி நிறைய இபாதத்துகள் செய்யணும்னு சொல்லி என்ன செய்வார்கள், மிகப்பெரிய ஒரு முன்னேற்பாடு செய்வார்கள். அப்படித்தான் இன்றைக்கு இந்த மாதத்தை நாம் கடக்கிறோம் என்று சொன்னால் நிறைய பேருக்கு இன்றைக்கு அப்படி கிடையாது. முதல் 10 வந்த பிறகு 2வது 10 பார்த்துக் கொள்வோம், 2வது 10 வந்த பிறகு 3வது 10 பார்த்துக் கொள்வோம், 3வது 10 அவர்களை விட்டு கடந்து போகும். அடுத்ததாக அவர்கள் என்ன முடிவெடுப்பார்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய ரமலானிலே நான் என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்சேனோ அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் செஞ்சிருவேன்னு சொல்லி ஒரு நியத்தை வைப்போம். அன்பிற்கினியவர்களே, உலகம் அழியக்கூடிய காலம் வரை இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதம் என்பது வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த மாதத்தை நான் அடைவதற்கு நான் இருப்பேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும், இந்த ரமலான் தான் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கடைசி ரமலானாக இருக்கலாம். இந்த ரமலான் தான் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி என்னுடைய பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு, இதை கொண்டு நான் சொர்க்கம் செல்வதற்கு இந்த மாதத்தை நான் பயன்படுத்திக் கொள்வது என்னுடைய மிகப்பெரிய ஒரு கடமை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அன்பிற்கினியவர்களே, இப்படி இந்த ரமலானுடைய மாதத்தை என்ன செய்கிறோம், மிக கவனத்தோடு நாம் கடந்து செல்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துகிறோம். அப்ப இந்த ஒரு மாத காலம் மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய 11 மாதத்தை குறித்து நான் யோசிக்கிறேன். இந்த மாதத்தில் நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த பயிற்சி, இந்த மாதம் இன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம், அடுத்து வரக்கூடிய 11 மாதங்களிலும் என்னுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும். இந்த மாதம் என்பது நமக்கு ஒரு பயிற்சிக்கான மாதம். நிறைய பேர் இன்றைக்கு பணிக்கு போகக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு போகும்போது முதல்ல அப்ரெண்டிஸாக எடுப்பாங்க. முதல்ல என்ன செய்யணும், போயிட்டு பிராக்டிஸ் எடுக்கணும். அப்ரெண்டிஸா போய் பிராக்டிஸ், அதுக்கப்புறம் தான் வேலை அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். இதே போலத்தான் இந்த மாதத்தில் இன்றைக்கு நம்ம நிச்சயிக்கிறோம், ஒரு பயிற்சி எடுத்திருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய 11 மாதங்களிலும் நான் மரணிக்கக்கூடிய காலம் வரையிலும் இந்த பயிற்சியை நான் நல்ல முறையிலே செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உள்ளத்திலே ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கு. அது என்ன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள். அக்ஸரும் எண்ணிக்கை ஹாதியும் லஜ்ஜாத். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே ஆதமுடைய மகன் எதையெல்லாம் பெரிதாக நினைக்கிறானோ அதை எல்லாவற்றையும் தவிர்க்கக்கூடிய இந்த மரணத்தை நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார். இந்த மரணத்தினுடைய சிந்தனை தவிர வேறு எதுவாலும் என்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய முடியாது. இந்த மரணத்தினுடைய சிந்தனையை தவிர வேறு எதுவாலும் என்னுடைய இபாதத்திலே சரி செய்ய முடியாது. இந்த மரணத்தினுடைய சிந்தனையை தவிர வேறு எதுவாலும் என்னுடைய தொழுகையை சரி செய்ய முடியாது என்கின்ற ஒரு சிந்தனை, ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வரும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில நாம் எத்தனையோ மக்களுடைய மரணங்களை இன்றைக்கு பார்க்கிறோம். குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே நினைவு கூறப்படக்கூடிய தலைப்புகளில் இதுவும் ஒன்று. இன்னும் ஒரு 2-3 நாட்கள் தான் இன்றைக்கு நம்மிடத்தில் இன்றைக்கு இருக்கிறது. அந்த 2-3 நாட்களையும் நான் கவனத்தோடு என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நான் கழிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வரும். இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய எத்தனை மக்களுக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு வந்தால் நமக்கு இந்த ரமலானிலே கொடுத்திருக்கும் பொழுது இந்த மாதத்தை நான் எந்த அளவிற்கு கவனத்தோடு
இபாதத்துகளோடு நன்மைகளோடு கழிப்பேன் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய 11 மாதங்களிலும் என்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உள்ளத்திலே இந்த மரணத்தினுடைய சிந்தனை என்பது மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி நமக்கு மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. இந்த மரணத்தை நினைவு கொள்ளக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறது, இது ஒரு சுன்னத். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய குடும்பங்களோடு, பிள்ளைகளோடு, மனைவி மக்களோடு இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அதிகமாக இந்த மரணத்தை குறித்து பேசியிருக்கிறார். சஹாபாக்களோடு இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் இந்த மரணத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதரோடு பேசியிருக்கிறார். என்னுடைய உள்ளத்திலும் என்னிடத்திலும் என்னுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலும் நினைவு கூறப்படக்கூடிய ஒன்றாக இந்த மரணம் இருக்கிறது என்கின்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வரும். உலகத்தினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே எத்தனையோ மக்களுடைய மரணங்கள் இன்றைக்கு உலகத்தினர் பார்க்கணும். அன்பிற்குரியவர்களே, என்னுடைய கரங்களால் எத்தனை மையத்தில் இன்றைக்கு நான் சுமந்திருக்கிறேன், எத்தனை ஜனாசாக்களை என்ன செய்திருக்கேன், என்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு அடக்கம் செய்திருக்கிறேன். அவருடைய மரணம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்கின்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் வரும். அவருடைய மரணம் எல்லாம் என்னுடைய கொள்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்கின்ற ஒரு கேள்வி என்னுடைய உள்ளத்தில் வரும். இன்றைக்கு நாமெல்லாம் ஒரு நாளை கூட மரணத்தினுடைய செய்தி இல்லாமல் நாம் கடந்ததே கிடையாது. ஒரு நாளை கூட இன்றைக்கு நாமெல்லாம் பேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளத்தில் இன்றைக்கு நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் நமக்கு மரணத்தினுடைய செய்தி என்பது நமக்கு கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. இன்னாருடைய வாப்பா மரணித்து விட்டார், இன்னாருடைய உம்மா மரணித்து விட்டார், இன்னார் மரணித்து விட்டார் என்று சொல்லி நமக்கு தினந்தோறும் இந்த மரணத்தினுடைய செய்தி என்பது நமக்கு கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. எப்படி அவருடைய மரணத்தினுடைய செய்தி எனக்கு சொல்லப்பட்டதோ அதே போல என்னுடைய மரணத்தினுடைய செய்தியும் ஒரு நாள் என்னுடைய மனைவிக்கு சொல்லப்படும், என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்படும், என்னுடைய உறவுக்காரர்களுக்கு சொல்லப்படும், என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லப்படும். அதற்கு முன்னதாக என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே வரும். உலகத்தினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே இந்த உலகத்தினுடைய காரியங்களை சரி செய்து கொள்வதற்கு எனக்கு 1000 வாய்ப்புகள் உலகத்தில் இருக்கிறது. உதாரணத்திற்கு இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து கேட்கிறாங்க, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுறாங்க, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுறாங்க. அதே போல கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு வகுப்பிலே படிக்கக்கூடியவர்கள் அந்த வகுப்பிலே அல்லது பரீட்சையில தோற்று விட்டார் என்று சொன்னால் அடுத்த பரீட்சையில் என்ன செய்யலாம், எழுதி அடுத்த வகுப்புக்கு போயிடும். கல்லூரியில படிக்கக்கூடியவர்கள் ஒரு செமஸ்டர்ல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த செமஸ்டர் என்ன செய்யலாம், அதை சேர்த்து எழுதிக்கலாம். இப்படி உலகத்தினுடைய வாழ்க்கையிலே எனக்கு 1000 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு வியாபாரத்திலே நான் தோற்று விட்டேன் என்று சொன்னால் அடுத்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே நான் தோற்று விட்டேன் என்று சொன்னால், பிரச்சனை என்று சொன்னால் அடுத்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. உலகத்திலே என்னுடைய உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் நான் சரி செய்து கொள்வதற்கு எனக்கு 1000 வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எனக்கு ஒரு தேர்வு வைத்திருக்கிறான். இந்த தேர்விலே நான் தோற்றுவிட்டேன் என்று சொன்னால், இந்த வாய்ப்பை நான் நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடையாது, எனக்கு இன்னொரு தேர்வு கிடையாது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் இறைவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய நிலையிலே என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை, ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வரும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆக சிறந்த ஒரு இமாம். இவர் என்ன செய்கிறார், தன்னுடைய மாணவர்களுக்கு வகுப்படுத்தக்கூடிய நேரத்திலே ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அவர் சொல்லி காண்பிக்கிறார், நான் எங்கெல்லாம் மரணத்தினுடைய செய்திகளை கேட்கிறேனோ அல்லது மரணத்தினுடைய நிகழ்விலே நான் கலந்து கொள்வேனும் அடுத்து நான் என்ன செய்வேன் தெரியுங்களா, என்னுடைய இபாதத்துகளை அதிகப்படுத்துவேன் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார். என்னுடைய இபாதத்துகளை அதிகப்படுத்துவேன். ஏன் தெரியுங்களா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையே நான் யாரை அதிகமாக நேசிக்கணும், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் யாருக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருந்தேனோ, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் யாருக்காக வேண்டி பொருளாதாரத்தை எல்லாம் சம்பாதித்துக் கொண்டிருந்தேனோ அவர்கள் எல்லாம் நான் மரணித்த பிறகு என்னை கொண்டு போய் அடக்கம் செய்வதிலே மிக ஆர்வத்தை காட்டுவார்கள், மிக ஆர்வத்தை காட்டுவார்கள். யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு நாள் வச்சிருந்து கொண்டு போய் அடக்கம் செய்யணும்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்க. எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் அவர் அடக்கம் செய்யணுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் என்ன செய்வாங்க, கொண்டு போய் அடக்கம் செய்து விடுவார்கள். இப்படி உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் மரணத்தினுடைய செய்தியை கேட்கும் பொழுதெல்லாம், மரணத்தினுடைய நிகழ்விலே நான் கலந்து கொள்ளும் பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளத்திலே இந்த மரணத்தினுடைய சிந்தனை என்பது வந்துவிடும், மரணத்தினுடைய அச்சம் என்பது என்னுடைய உள்ளத்திலே வந்துவிடும். அதனால் என்னுடைய இபாதத்தை அதிகப்படுத்துவது என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை சொல்லி காண்பிக்கிறார்.
அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை இன்றைக்கு நான் எந்த கண்ணோட்டோடு பார்க்கிறேன், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நான் எப்படி கடக்கிறேன் என்கின்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே. இந்த உலக வாழ்க்கையிலே இறைவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அவகாசம் என்பது மிக குறைவு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள், இவருடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வயது வரம்பு அளவுகள் என்பது மிக குறைவு. அமார் உண்மை மாபைன சுத்தீன வசுபத்தி, இவருடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அவகாசம் என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள். இப்படி உலகத்துடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் நாம் மரணத்தை எதிர்நோக்கி இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமீப நாட்களுக்கு முன்னதாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய உலக சுகாதாரத்துறை ஒரு சென்சர், ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க. இந்த பட்டியலை எப்பொழுது தயாரிக்கிறாங்கன்னு சொன்னாக்க 2019 கொரோனா வந்தது இல்லையா, அந்த காலத்துல இருந்து இந்த ஒரு பட்டியல் என்ன செய்யறாங்க, தயார் பண்றாங்க. அதில் அவர்கள் என்ன செய்தியை பதிவு செய்யறாங்க அப்படின்னாக்கா, எந்த வயதிற்குட்பட்டவர்கள் அதிகமாக இன்றைக்கு மரணிக்கிறார்கள் என்கிற ஒரு பட்டியலை அவங்க வெளியிடுறாங்க. அதுல அவர்கள் சொல்றாங்க, 40 வயதில் இருந்து 70 வயதுக்குட்பட்டவர்கள் இன்றைக்கு அதிகமாக மரணிக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி அந்த பட்டியலில் என்ன செய்யப்பட்டிருக்கு, இடப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த சமுதாயத்திற்கு என்ன அளவுகோலை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அதை இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன செய்கிறது, கணக்கெடுத்து இன்றைக்கு நமக்கு சொல்றாங்க. இப்படி உலகத்தினுடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் நாம் எல்லாம் என்ன செய்கிறோம், மரணத்தை எதிர்நோக்கி இன்றைக்கு உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மரணத்தை எதிர்நோக்கி இன்றைக்கு உலகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்தி இருக்கிறேன் என்கின்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்துல வரும். அல்லாஹ் தன்னுடைய அருமையான திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்திலே மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்பதாக அல்லாஹ் இந்த மரணத்தை குறித்து நமக்கு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நாமெல்லாம் இன்றைக்கு எத்தனையோ மரணங்கள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அல்லவா, மரணத்தினுடைய செய்திகளை நாம் கேட்கிறோம் அல்லவா. எனக்கு மத்தியிலே ஒரு மரணத்தினுடைய செய்தி சொல்லப்படும் பொழுது அந்த செய்தியை சொன்னவரிடத்திலே நான் என்ன கேள்வி கேட்பேன், அவர் எப்படி மௌத்தா போனாரு, அவரு எப்படி மௌத்தா போனாரு, வயது மூப்பின் காரணமா மௌத்தா போயிட்டாரா, அல்லது ஏதாவது அவருக்கு பிரச்சனை இருக்கான்னு சொல்லி என்ன செய்வோம், நம்ம மௌத்து செய்தியை சொன்னவரிடத்துல 1000 கேள்வி கேட்போம். அன்பிற்குரியவர்களே, மனிதர்களாக நமக்கு மட்டும்தான் இவ்வளவு கேள்விகள் தேவையை தவிர என்னை படைத்த இறைவனுக்கு எந்த ஒரு கேள்வியும் தேவையே கிடையாது. என்னை படைத்த இறைவனுக்கு எந்த ஒரு கேள்வியும் தேவையே கிடையாது. உலகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் முடிகிறது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறானே, முந்தவும் செய்யாது இந்தவும் செய்யாது. உலகத்தில் எத்தனையோ மக்களுடைய மரணங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் தான் மரணிக்கின்ற சில அளவுகளை நம்ம உலகத்திலே வைத்திருக்கிறோம். வயது, இந்த வயதில் தான் மௌத்த வரும், அல்லது இந்த பிரச்சனைகள் வரும், இந்த அறிகுறி வரும்னு சொல்லி இன்றைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம், சில நேரங்களிலே மரணத்திற்கு சில அளவுகளை வைத்திருக்கிறோம். ஆனால் இறைவனுக்கு அல்லாஹ்விற்கு எந்த ஒரு அளவுகளும் தேவையே கிடையாது. உலகத்தினுடைய வாழ்க்கையிலே எனக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் முடிந்தது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார், நீங்கள் பூட்டப்பட்ட இரும்பு கோட்டைக்கு இருந்தாலும் இந்த மரணம் என்பதை உங்களை பிடிக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட இந்த மரணத்தை உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இன்றைக்கு என்னோடு வாழ்ந்தவர்கள், என்னோடு பயணித்தவர்கள், என்னோடு உறவாடியவர்கள், என்னோடு உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் பங்கு போட்டவர்கள் இன்றைக்கு எத்தனை மூத்தவர்கள் இருக்கிறார். என்னுடைய தாயாக இருக்கலாம், என்னுடைய தந்தையாக இருக்கலாம், என்னுடைய நண்பர்களாக இருக்கலாம். எத்தனை மக்களுடைய மரணங்கள் இன்றைக்கு உலகத்திலே பார்த்திருக்கிறேன். அவருடைய மரணம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது, அவர்கள் எப்படி இந்த உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்தார்களோ, வரும்போது மிராயிலுமானியாக வந்தார்கள், போகும்போதும் அப்படித்தான் போனார்கள். இதுதான் அவர்களுக்கும் எனக்குமான விதி. அவர்கள் எப்படி வந்து போனார்களோ அதே போலத்தான் நானும் வந்து செல்லவிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த மறுமையுடைய வாழ்க்கைக்காக, அந்த சொர்க்கத்திற்காக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில என்ன தயாரிப்பு இருக்கிறது. நாம் ஆக சிறந்த ஒரு நபித்தோம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற காரணத்துக்காக வேண்டி அன்றைக்கு வாழ்ந்த குறைஷிகள் மூலியமாக அதிகமாக சோதிக்கப்பட்ட நபித்தோழர்கள் இவரும் ஒருவர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த குறைஷிகள் இவரை சுடும் மணல்ல போட்டு கொடுமை செய்யறாங்க, பாலைவனத்துல போட்டு கொடுமை செய்யறாங்க. இவர் மேல மிகப்பெரிய ஒரு பாரங்களை தூக்கி வைத்து விட்டு அந்த குறைஷிகள் கேட்டாங்க, பிலாலே இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, இந்த வார்த்தை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் இந்த அடிமை தனத்தில இருந்து உங்களுக்கு நாங்கள் விடுதலை கொடுக்கிறோம்,
இது மட்டும் போதா? இந்நாட்டிலே வாழ்வதற்கு உங்களுக்கு என்ன தேவை? எல்லாத்தையும் கொடுக்கிறோம் பிலாலே. இல்ல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. என்ன வார்த்தை? இந்த முகம்மதையும் அவருடைய மார்க்கத்தையும் பின்பற்ற மாட்டேன். இது நீங்க சொன்னால் இன்னைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையில் நாமெல்லாம் என்ன செய்கிறோம்? தவறாக இருந்தாலும், பாவமாக இருந்தாலும், நன்மையாக இருந்தாலும் இன்னைக்கு சர்வசாதாரணமா வெளிப்படைய மறைமுக செய்கிறோம். சுதந்திரமாக எல்லாவற்றையும் செய்கிறோம். சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனாலே நமக்கு என்ன தெரியாது? ஒரு அடிமையினுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில ஒரு அடிமை விரும்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்னதுங்களா? சுதந்திரம். இது மட்டுமல்லாமல் இன்னும் சில தேவைகளை எல்லாம் கொடுக்கிறோம் என்ற வாக்குறுதியை அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த குறைசி வைக்கிறாங்க, கொடுக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார், என்னுடைய கையை வெட்டலாம், என்னுடைய காலை வெட்டலாம், ஏன் என்னுடைய உயிரை வேண்டும் என்றால் பறிக்கலாம், என்னுடைய ஈமானை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர்களை பார்த்து அவர் சொன்னார். இப்படிப்பட்ட அந்த மனிதர் தான் மரணிக்கக்கூடிய நேரத்திலே தேம்பி அழுது கொண்டிருக்கிறார். சக்கராத்தினுடைய படுக்கையில கிடக்கிறாங்க. அவருடைய மனிதர் அருகாமல் வந்து அவருடைய இருக்கரங்களை கொடுத்துக் கொண்டு கேட்கிறாங்க, எதுக்கு நீங்க அழுகுறீங்க? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அல்லாவுடைய தூதருடைய அன்பையும் கருணையும் அதிகமாக பெற்ற மனிதர் நீங்க. அல்லாவுடைய தூதருடைய நாவினாலே சொர்க்கவாசி என்கின்ற நற்செய்தி பெறப்பட்ட மனிதர். எந்த அளவிற்கு அல்லாவுடைய தூதர் அவர்கள் மெஹராஜ் பயணம் முன்னுலக பயணத்துக்கு போனாங்களே, சொர்க்கத்திலே அல்லாவுடைய தூதர் செல்லக்கூடிய நேரத்திலே தனக்கு முன்னதாக ஒரு காலடி சத்தத்தை அல்லாவுடைய தூதர் அவர்கள் கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது யாருடைய காலடி சத்தம் என்பதாக கேட்கும் பொழுது இது பிலாலுடைய காலடி சத்தம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்பட்டது. தனக்கு முன்னதாக பிலால் அவருடைய சத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவினாலே சொர்க்கவாசி என்கின்ற நற்செய்தி பெறப்பட்ட மனிதர் இவர் அழுகிறார். அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன? தன்னுடைய மனைவி இடத்துல சொல்லி காண்பிக்கிறார், நான் நெடுந்தூரம் பயணம் செல்லவிருக்கிறேன், திரும்பி வர முடியாத ஒரு பயணத்திற்கு நான் செல்லவிருக்கிறேன், அதை நினைத்து நான் கவலைப்படவில்லை, ஆனால் அதற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் இடத்துல மிக குறைவா இருக்குன்னு வருத்தப்படுத்தி தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார். எதை சொன்னார்கள்? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே சேர்க்கக்கூடிய செல்வம் கிடையா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே சேர்க்கக்கூடிய பிள்ளைகளையா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே சேர்க்கக்கூடிய உறவுகளையா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நாம் சேர்க்கக்கூடிய இன்பங்களையா, இதை சொல்ல கிடையாது. இவையெல்லாம் இந்த உலகத்திற்கு சொந்தமானது. நாளை மறுமையிலே எது எனக்காக வேண்டி சொர்க்கத்தை பெற்றுத் தருமோ, நாளை மறுமையிலே எது எனக்காக வேண்டி அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி பரிந்துரை செய்யுமோ அந்த இபாதத்துகளை சொல்லி காமிக்கிறார்கள். அதை சொல்லக்கூடிய மனிதன் யார்? அல்லாஹ்விற்காக வேண்டி, அவருடைய தூதருக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் கொடுக்க துணிந்த மனிதனுடைய வார்த்தை இது என்று சொன்னால், இப்படிப்பட்ட மக்களோடு என்னுடைய தொழுகையை உரசி பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட மக்களோடு என்னுடைய இபாதத்துகளை உரசி பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட மக்களோடு என்னுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையை உரசி பார்க்கும் பொழுது நான் எந்த அளவிற்கு இன்றைய உலகத்திலே மெத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு கவலை நம்முடைய உள்ளத்திலே. இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலே, சஹாபாக்களை பொறுத்தவரை, நபிமார்களை பொறுத்தவரையிலே இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு அவகாசம். இந்த அவகாசத்தை நான் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டேன் என்று சொன்னால், இதை கொண்டு எனக்கு சொர்க்கம் இருக்கிறது, எனக்கு இதை கொண்டு நிரந்தர வாழ்க்கை என்பது நிர்ணயிக்கப்பட இருக்கிறது என்கின்ற ஒரு அச்சத்தோடு உலகத்தினுடைய வாழ்க்கை அவர்கள் திறந்தார்கள். நான் எப்படி இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இந்த மனித சமூகத்திற்கு தேவை என்று ஒன்று இருக்கிறது, நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது. தேவை என்று சொன்னால் இந்த உலகத்தில் இந்த மனித சமூகம் வாழ்வதற்கு அவர்கள் உண்ண வேண்டும், உடுக்க வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொருளாதாரம், இவையெல்லாம் நம்முடைய தேவை. ஆனால் நம்முடைய நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ் தன்னுடைய அருமையான திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஒமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இது நம்முடைய நோக்கம். நம்முடைய தேவை வேறு, நம்முடைய நோக்கம் வேறு. என்னுடைய உள்ளத்திலே பொழுது ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி? என்னுடைய தேவைக்காக வேண்டி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது என்னுடைய நோக்கத்திற்காக வேண்டி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்கின்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே வரும். மனிதனால் படைக்கப்பட்ட எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. மனிதன் இன்றைக்கு இந்த சேனலுக்காக படைத்தான், அவனுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக படைத்தான். இப்படி மனிதனால் படைக்கப்பட்ட எல்லாவற்றிற்கும் ஒரு தேவை இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு மனித சமூகத்தை நேர்வழிப்படுத்தக்கூடிய, வழிகெடுக்கக்கூடிய இந்த மொபைல் போன் அடங்கும். இப்படி மனிதனால் படைக்கப்பட்ட எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கமும் ஒரு தேவையும் இருக்கும் பொழுது, இந்த மனிதனால் படைக்கப்பட்ட இந்த மனிதனை படைத்த மனிதனுக்கு ஒரு தேவை இருக்காதா?
மனிதனால் படைக்கப்பட்ட எல்லாவற்றிற்கும் ஒரு தேவை இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவையெல்லாம் படைத்த மனிதனுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அல்லவா? அந்த நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக என்று வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்பதால் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய நிலை இன்றைக்கு உலகத்தில் எப்படி இருக்கிறது? பெரும்பான்மையான மக்கள் தன்னுடைய நோக்கத்தை மறந்து விட்டார். இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் சிலாகித்து சொல்லி காண்பிக்கிறார். எந்த அளவிற்கு நான் படைத்த படைப்பினங்களிலே ஆக சிறந்த ஒரு படைப்பு இந்த மனித படைப்பு என்பதாக அல்லாஹ் இந்த மனித படைப்பை குறித்து சொல்லி காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு படைப்பாக இந்த படைப்பாக என்னை அல்லாஹ் படைத்திருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு உலகத்தில் எப்படி இருக்கிறது என்கின்ற ஒரு சிந்தனை வரும். பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு உலகத்தில் எப்படி இருக்கிறது? தன்னுடைய நோக்கத்தை மறந்து விட்டார்கள். தன்னுடைய தேவைகளை இன்னைக்கு நோக்கமாக வைத்து வாழக்கூடிய மக்கள் தான் சமுதாயத்திலும் மிக அதிகம். நாளைக்கு நான் மௌத்தா போக போறேன், அல்லாஹ் எனக்கு நாளைக்கு மௌத்தை வைத்திருக்கிறான், மரணத்தை வைத்திருக்கிறான். அதை மறந்து இன்றைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறேன்? 5 வருடம் கழித்து 10 வருடம் கழித்து செய்ய வேண்டிய வியாபாரத்திற்காக வேண்டி பொருளாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். நாளைக்கு எனக்கு அல்லாஹ் மரணத்தை வைத்திருக்கிறார். அப்படி மரணத்தை மறந்து இன்றைக்கு உலகத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை குறித்து அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லி காண்பிக்கிறான்? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே மனிதன் மரணத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அதை குறித்து அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். நஹ்னு கத்தர்னா பைனக்குல் மௌத் வமா நஹ்னு பிமஸ்பூகின். நாம் தான் என்ன செய்தோம்? உங்களுக்கு மத்தியிலே இந்த மரணத்தை வைத்தோம். இந்த மரணம் உங்களை அடைவதை விட்டு உங்களை யாரும் பாதுகாக்க முடியாது என்பதாக அல்லாஹ் சவால் விட்டு சொல்லி காண்பிக்கிறான். உலகத்தினுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு மனிதனும் இந்த மரணத்தை என்ன செய்ய முடியாது, மறுக்கவே முடியாது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இந்த மார்க்கத்தில் ஏற்றுக்கொண்ட மனிதர் மட்டுமல்ல, வேற மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, வேற வழிபாடுகளை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, இன்னும் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதன் கூட உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இந்த மரணத்தை என்ன செய்ய முடியாது, ஒருவராலும் மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எல்லோரும் உலகத்திலே மரணத்தை எதிர்நோக்கிதானே இருக்கிறோம், மரணத்தை எதிர்நோக்கிதானே உலகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை பார்த்து சவால் விடுகிறானே, என்ன காரணம் தெரியுங்களா? உலமாக்கள் இந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. மனிதன் உலகத்தில் எப்படி வாழ்கிறான் தெரியுமா? மரணத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மரணத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எங்கெல்லாம் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்திகள் நம்மிடத்தில் கேட்கும் பொழுது, குர்ஆனுடைய வசனங்களை படிக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஒரு அச்சம் வருகிறது. மரணத்தினுடைய செய்திகளை கேட்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஒரு அச்சம் வருகிறது. ஜனாசாக்களை கொண்டு போய் அடக்கம் செய்யும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஒரு அச்சம் வருகிறது. ஆனால் அந்த நேரத்தை நான் கடந்தேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த நேரத்தை நான் கடந்தேன் என்று சொன்னால் என்னுடைய இபாதத் எப்படி இருக்கிறது? அந்த நேரத்தில் நான் கடந்தேன் என்று சொன்னால் என்னுடைய தொழுகை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையிலே மனிதன் எப்படி வாழ்கிறான்? மரணத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பொருளாதாரத்திற்கு பின்பு ஓடிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வை மறந்து, அவருடைய தூதரை மறந்து, தொழுகையை மறந்து, இபாதத்துகளை மறந்து மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, இதை குறித்து அல்லாஹ் எச்சரிப்பதற்காக அல்லாஹ் சவால் விட்டு சொல்லி காண்பிக்கிறான் என்பதாக இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு உலமாக்கள் விளக்கம் கொடுக்கிறார். இன்றைக்கு மனிதனுடைய உலகத்தினுடைய யதார்த்தம் ஒரு நோக்கம் இருக்கும் என்று சொன்னால் பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு மனிதன் உலகத்தில் எல்லாவற்றையும் மறந்துட்டான். தொழுகை இல்லை, இபாதத்து இல்லை. நிறைய மக்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு பார்க்கிறோம். எத்தனை பேரு இந்த ரமலானுடைய மாதத்தில் இருப்பதை போல, தொழுகையில பேரோடு இருப்பதை போல அடுத்து வரக்கூடிய மாதத்திலும் நான் இருப்பேன் என்று சொல்லி எந்த மனிதனும் இன்றைக்கு உறுதி கொடுக்க முடியும்? பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி ஓடுகிறோம், பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வேண்டி ஓடுகிறோம். காலையில் இருந்து மாலை வரை உணவை மறந்து, உணவுகளை மறந்து, தேவைகளை மறந்து, தூக்கத்தை மறந்து பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி ஓடாடி திரிகிறோமே. இந்த தொழிலின் மீது, இபாதத்தின் மீது எனக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது? உலக வாழ்க்கையின் மீது இருக்கக்கூடிய ஆர்வம், உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேடல் இன்னைக்கு தொழுகையின் மீதும் இபாதத்தின் மீது எந்த அளவுக்கு இருக்கிறது என்கின்ற ஒரு சிந்தனை, ஒரு கவலை நம்முடைய உள்ளத்தில் வரும். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனையை குறித்து அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே மனிதனுக்கு இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆசை இருக்கிறது, அவருக்கு ஒருபோதும் விட்டே போகாது, ஒருபோதும் விட்டே போகாது. நான் எவ்வளவு பயான்களை கேட்டாலும், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்களை கேட்டாலும்
அந்த இடத்திலே இருந்து நான் திரும்பி விட்டேன் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய ஆசையும் இந்த உலகத்தினுடைய தேவையும் என்னை பிடித்து விடுகிறது. அல்லாஹ் தன்னுடைய அருமையாம் திருமதி குர்ஆனை சொல்லி காண்பிக்கிறான். ஆதமுடைய மகனுக்கு பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆசை ஒருவர் இருக்கும் என்று சொன்னால் அவன் மரணிக்கக்கூடிய காலம் வரை அவனை விட்டு போகாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள், ஆதம், இந்த ஆதமுடைய மகன் இருக்கிறானே அவன் கிழவனாவான், அவனுக்கு முதுமை வரும். ஆனால் இரண்டு விஷயங்கள் எப்பொழுதும் அவரிடத்திலே இளமையாக இருக்கின்றதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார். இந்த உலகத்திலே நான் பொருளாதாரத்தை அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையும், இந்த உலகத்திலே நான் இந்த நாட்கள் வாழ வேண்டும் என்கின்ற இந்த இரண்டு ஆசையும் ஆதமுடைய மகன் கிழவனானாலும் அவரிடத்தில் எப்படி இருக்குமா? இளமையாகவே இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள், ஆதம், இந்த ஆதமுடைய மகன் இருக்கிறானே அவனுக்கு தங்கத்திலான இரண்டு ஓடைகள் இருக்கிறது. குளத்துல நீர் எப்படி இருக்கும்? தேங்கி இருக்கும். நீரோடையில் எப்படி இருக்கும்? ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆதமுடைய மகனுக்கு தங்கத்திலான இரண்டு ஓடைகள் இருந்தாலும் அந்த ஆதமுடைய மகன் ஆசைப்படுவானா, நமக்கு இரண்டு ஓடை இருந்தா நல்லா இருக்கும், நமக்கு இன்னும் 2 ஓடை நல்லா இருக்கும் என்று சொல்லி அந்த ஆதமுடைய மகன் ஆசைப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவனுடைய ஆசையை இந்த உலகத்தில் எது அடைக்கும் என்று சொன்னால் மண்ணை தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார். மரணிக்கக்கூடிய காலம் வரை இந்த பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய ஆசை, இந்த பொருளாதாரத்தில் மீது இருக்கக்கூடிய மோகம் அவனை விட்டு போகாது என்பதாக படைத்த இறைவன் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மனிதனுடைய நிலையை குறித்து நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அப்படின்னு சொன்னார், இன்னைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இந்த உலக வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடியக்கூடியது. நான் சேர்க்கக்கூடிய செல்வம் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிக்கக்கூடியது. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம், என்னுடைய உறவுகள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடியக்கூடியது என்று சொல்லி எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் இன்றைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? தொழுகையிலே எப்படி இருக்கிறேன்? விவாதத்திலே எப்படி இருக்கிறேன்? வணக்க வழிபாடிலே நான் எப்படி இருக்கிறேன் என்கின்ற ஒரு சிந்தனை, ஒரு கவலை, ஒரு பயம் என்னுடைய உள்ளத்திலே வரும். இதை குறித்துதான் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான், சவால் விட்டு சொல்லி காண்பிக்கிறான். என்ன என்பதாக, நாம் தான் உங்களுக்கு மத்தியிலே மரணத்தை வைத்தோம், இந்த மரணம் உங்களை அடைவதை விட்டு உங்களை யாரும் பாதுகாக்க முடியாது என்பதாக அல்லாஹ் சவால் விட்டு சொல்லி காண்பிக்கிறார். இப்படி உலகத்திலே மரணத்தை மறந்து நாம் ஆகிறோம் என்று சொன்னால் என்னுடைய நிலை மறுமையில் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு சிந்தனை, ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வரும். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலே இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு. இந்த ஒரு வாய்ப்பை நான் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த வாய்ப்பை நான் நல்ல முறையில பயன்படுத்தி நான் மரணிக்கவில்லை என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை கொண்டு மறுமையிலே எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வரும். அல்லாஹ் தன்னுடைய அருமையாம் திருமறை குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். தன்னுடைய நபியை அழைத்து அல்லாஹ் சொல்றான், நபியே, மனிதர்களில் சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்னிடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. எப்படிப்பட்ட பிரார்த்தனை தெரியுங்களா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்துடைய தேவையை கூட என்று சில மக்கள் என்ன செய்யறாங்க? இடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த பிரார்த்தனை குறித்து அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். அந்த பிரார்த்தனை என்பது நாளை மறுமையிலே அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது என்பதாக அல்லாஹ் சொல்றான். எவர் ஒருவர் இந்த உலகத்தை மட்டும் நோக்கமாக வைக்கிற இடத்துல பிரார்த்தனை செய்யறாங்களோ அந்த பிரார்த்தனை என்ன செய்யப்படாது? நாளை மறுமையிலே அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் மேலும் சொல்லி காண்பிக்கிறான். இந்த எப்படி இடத்துல கேட்க வேண்டும் தெரியுமா? நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச பிரார்த்தனை தான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை கூட இந்த உலகத்தை மட்டும் நோக்கமாக வைத்து இருக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் நம்மை எச்சரிக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய அருமையான திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாக அன்றி மரணித்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் நம்மை எச்சரிக்கிறார். சாதாரணம் அல்லாஹ் சொல்ல எச்சரிக்கிறார். உலகத்தினுடைய வாழ்க்கை இறைவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய நிலையிலே நான் மரணிக்கவில்லை என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை கொண்டு நான் மறுமையிலே வெற்றி அடையவில்லை என்று சொன்னால் என்னுடைய நிலை மறுமையிலே எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு கவலை நம்முடைய உள்ளத்தில் வரும். இந்த ரமலானுடைய மாதத்தை நான் எந்த அளவிற்கு நான் பயன்படுத்தி இருக்கிறேனோ, இந்த ரமலானுடைய மாதத்தில் நான் எந்த அளவுக்கு எடுக்கிற மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நான் முயற்சி எடுத்திருக்கிறேனோ, இந்த மாதம் அடுத்து வரக்கூடிய 11 மாதங்கள் மட்டுமல்ல, நான் மரணிக்கக்கூடிய காலம் வரை என்னிடத்தில் இந்த மாற்றமும் இந்த தேடலும் இடத்திலே இருக்கும்.
அன்றைக்கினவர்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே இந்த உலக வாழ்க்கை என்பது நம்முடைய மிகப்பெரிய ஒரு சோதனை களம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் இந்த மரணத்தை உலகத்தில் எவ்வளவு இருக்கிறோம். எல்லோருக்கும் அல்லாஹ் மரணத்தை வைத்திருக்கிறான். சென்ற ரமலானில் நம்மோடு இருந்தவர்கள் இந்த ரமலானில் நம்மோடு இல்லை. அடுத்து வரக்கூடிய ரமலானிலே நான் இருப்பேனா என்று சொல்லி எனக்கு கூட தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தை நல்ல முறையில் தவிர்க்கக்கூடிய மக்களாக ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கிரமிக்க புரிய வேண்டும். அதே போல இன்றைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நாம் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். இப்படி உலகத்தினுடைய வாழ்க்கையில மரணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு இறை விசுவாசி கடைபிடிக்க வேண்டிய ஒரு 3 விஷயங்களை நமக்கு உலமாக்கள் சொல்லி காண்பிக்கிறார். உலகத்திலே மரணத்தை எதிர்நோக்கி நான் இருக்கிறேன், எந்த நேரத்திலும் எனக்கு மரணம் வரும், எந்த இடத்திலும் எனக்கு மரணம் வரும் என்கின்ற ஒரு அச்சம் என்ன செய்கிறது என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நான் உலகத்திலே என்னிடத்தில் சில தயாரிப்புகளை நான் வச்சிருக்கேன். அதுல முதலாவதாக உலமாக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் தௌபா. தௌபா என்று சொன்னால் பாவம் மன்னிப்பு கேட்பது. இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாமல் மறைமுகம் எவ்வளவு தவறுகளை பாவங்கள் என்று செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் நான் மரணிக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையிலே நான் மரணிப்பேன் என்று சொன்னால் என்னுடைய இடைப்படியை யோசிப்பாங்க. இந்த உலகத்திலே நான் தொழுவது இபாதத்தில் செய்வது எல்லாமே எதற்காக? எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டி, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா இபாதத்துகளும் செய்கிறேன். என்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வாரி செலவு செய்கிறேன். என்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்து உம்ரா செய்கிறேன். என்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்து ஹஜ் செய்கிறேன். ஆனால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையிலே நான் மரணித்தேன் என்று சொன்னால் உலகத்திலே நான் சேர்த்த எந்த விவாதத்துகளும் என்ன செய்யாது, இன்னைக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது. உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் மரணத்தை எதிர்நோக்கி நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அதிகமாக இந்த தௌபா, அந்த பாவம் மன்னிப்பு என்பதை என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக வச்சிருக்கும். அதற்கு உதாரணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அருள்கொடை, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். எப்படிங்க? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். இவரே ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 70 முறைக்கு மேலே தௌபா செய்திருக்கிறார். இன்னொரு ரிவாயத்தில் ஹதீஸ்ல வருகிறது 100 முறைக்கு மேலே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு ஹதீஸ் வருகிறது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இவரே ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே 100 முறைக்கு மேலே தௌபா செய்கிறார்கள் என்று சொன்னால் என்னுடைய நிலையை நான் யோசித்து பார்க்கணும். பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையிலே நான் மரணித்தேன் என்று சொன்னால், அந்த பாவ சுமையோடு நான் மரணித்தேன் என்று சொன்னால் என்னை விட கை செய்தவாறு வேறு யார் இருக்க முடியும் என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வரும். அப்படின்னு சொன்னால் உலகத்திலே நான் மரணத்தை எதிர்நோக்கி நான் இருக்கிறேன் என்று சொன்னால் இந்த தௌபா என்கின்ற ஒரு விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில எந்த நேரத்திலும் வச்சிருக்கணும். கால அளவுலாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் இன்றைக்கு சில பள்ளியில பாக்குறோம், இமாம் சலாம் கொடுத்த பிறகு பஸ்ட் சபையில நிற்பாரு, எல்லாத்தையும் தாண்டிட்டு ஓடுவார், எல்லாத்தையும் செய்வாரு, தாண்டிட்டு ஓடுவார். இன்னைக்கு எத்தனை பேர் தொழுகைகளை வந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறோம். ஒரு தனிமை கிடைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறோம். இன்றைக்கு எத்தனை மக்கள் தனிமை கிடைக்கும் பொழுது அந்த தனிமைகளை தவறிலும் பாவத்திலும் இன்றைக்கு கழிக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். நம்முடைய இறைவனை நினைத்து, அவன் கொடுக்கக்கூடிய தண்டனையை நினைத்து, நான் செய்திருக்கக்கூடிய பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்திலே இன்றைக்கு கண்ணீர் விட்டு மண்டாடக்கூடிய மக்கள் சமுதாயத்திலே எவ்வளவு பேர்? நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்கள், தௌபா செய்ய மக்கள் சமுதாயத்திலே மிகப்பெரிய. இப்படி உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் மரணத்தை எதிர்நோக்கி நான் இருக்கிறேன் என்று சொன்னார், மரணத்தினுடைய அச்சங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னார், மரணம் என்பது எனக்கு எந்த நேரத்திலும் வந்துவிடும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னால் இந்த தௌபா என்கின்ற ஒரு விஷயத்தை என்ன செய்யும் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த நேரத்திலும் வச்சிருக்கும். இது முதலாவது. இரண்டாவதாக உலமாக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் கடன். அரபியில இதை லதன் என்று சொல்வாங்க. இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த கடனை குறித்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு நம்மிடத்தில் கிடையாது. கடனை பெறும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை காட்டுவோம். யாரிடத்தில் கேட்டால் கிடைக்கும், எப்படி கேட்டால் கிடைக்கும், நான் கேட்டா கொடுக்க மாட்டாரு, யார் வச்சு பேசினா கிடைக்கும், நான் கேட்டா என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு, இன்னொரு ஆள் ரெக்கமெண்டேஷன் வச்சு என்ன செய்வோம், அவரை வச்சு பேசி வாங்குவோம்னு சொல்லி இந்த கடனை பெறுவதற்கு எவ்வளவு ஆர்வத்தை இன்றைக்கு என்ன செய்கிறோம் உலகத்திலே காட்டுது. அதே கடனை திருப்பி கொடுப்பதற்கு என்னிடத்தில் என்ன ஆர்வம் இருக்கிறது? இந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு என்னிடத்தில் என்ன ஆர்வம் இருக்கிறது? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பலகீனம் என்னவென்று சொன்னால் இந்த கடனுடைய விஷயத்துல இன்றைக்கு சமுதாயத்திலே நிறைய பேர் இன்றைக்கு பலகீனமா இருக்கிறார்.
ஒரு பள்ளியிலும் சரி, ஜனாசா தொழுகை வைக்கக்கூடிய நேரத்திலும், கபரில் அடக்கம் செய்யக்கூடிய கபரிஸ்தான்களும் இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு அறிவிப்பு செய்யக்கூடியவங்க இன்றைக்கு இருக்கிறார். இவருக்கு ஏதாவது கடன் இருக்கு, அவங்களுடைய பிள்ளை வந்து சொல்லுவாங்க, இவருக்கு ஏதாவது கடன் இருக்குன்னு சொன்னாங்க, என்ன செய்யும், அதுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னதாக தன்னுடைய குடும்பத்தாருக்கு மத்தியிலே, பிள்ளைகளுக்கு மத்தியிலே, எனக்கு எந்த ஒரு கடனும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு சுமையும் கிடையாது என்று சொல்லிவிட்டு மரணிக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் எவ்வளவு. நான் சர்வ சாதாரணமாக பார்க்கக்கூடிய கடனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு நம்ம மார்க்கம் நமக்கு எச்சரிக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை ஒரு ஜனாசாவிற்கு வேண்டி தொலை வைக்க வராங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இந்த மையத்திற்கு, இந்த ஜனாசாவுக்கு ஏதாவது கடன் இருக்கான்னு சொல்லி கேட்ட பிறகு சகாபாக்கள் சொன்னாங்க, ஆம் இருக்கு, கடன் இருக்குன்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், உங்களுடைய தோழருக்கு இங்கே தொலை வைத்துக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனாங்க. அப்படி சொன்ன பிறகு மறுபடியும் தோழர்கள் போய் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வோம் என்று சொன்ன பிறகு வந்து தொலை வைத்தார்கள் என்கின்ற ஒரு செய்தி என்ன செய்ய முடியும், ஹதீஸ்கள் நம்மால் பார்க்க முடியும். இன்னும் எந்த அளவிற்கு என்று சொன்னால், சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து அறப்போர் புரிந்து இறந்த ஷஹீதுகள் இருக்கிறார்களே, இவர்கள் நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய அருள்மொழியாம் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார், இவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் என்று நீங்க சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்படிப்பட்ட இந்த ஷஹீதுகள், இந்த போர் செய்தவர்கள் இருக்கிறார்களே, இவர்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள், இவர்களுக்கு கடன் இருக்கும் என்று சொன்னால் நாளை மறுமையிலே இவர்கள் எல்லாம் காத்திருப்பு பட்டியல வைக்கப்படுவார்கள். காத்திருப்பு பட்டியல் என்ன செய்யப்படுவாங்க, சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவர்கள் வைக்கப்படுவார். உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் சர்வ சாதாரணமாக பார்க்கக்கூடிய இந்த கடன் என்பது இவ்வளவு பெரிய ஒரு சுமையாக எனக்கு மாறிவிடும் என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்டு அதிகமான ரத்தப்போக்கு நிலையில அவங்க என்ன செய்யறாங்க, கீழே இருக்கிறாங்க, சக்கராத்தினுடைய படுக்கையில் இருக்கிறாங்க. அப்பொழுது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், எனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு பாருங்கப்பா, அதை கொடுத்து விட்டுதான் நான் மரணிக்கணும்னு சொல்லி சஹாபாக்கள் இடத்துல புலம்பினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கடன் என்பது மார்க்கம் நமக்கு எந்த அளவிற்கு எச்சரிக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் தொழுகிறோம், நோன்பு இருக்கிறோம், விவாதங்கள் செய்கிறோம், எல்லா வணக்க வழிபாடுகளும் செய்கிறோம் சொர்க்கத்திற்காக. ஆனால் அதை அடைவதற்கு கூட இந்த கடன் என்பது எனக்கு சுமையாக தடையாக இருக்கும் என்று சொன்னால், இந்த கடனை பெறுவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது. ஆனால் அந்த கடனை விரைவாக திருப்பி கொடுப்பதற்கும் மார்க்கம் என்ன செய்கிறது, நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் மரணத்தை எதிர்நோக்கி நான் இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த கடனுடைய விஷயத்தில் என்ன செய்யணும், என்னை நான் பாதுகாத்துக் கொள்ளணும். இது இரண்டாவது. மூன்றாவதாக உலமாக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் குடும்பத்தார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் பெற்றோர்கள், தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் இன்றைக்கு பள்ளிக்கு தொலை வராங்க. அதே மாதிரி குடும்பங்களோடு இன்றைக்கு என்ன செய்யறாங்க, நிறைய மார்க்கத்தினுடைய படிப்புகளை செய்யக்கூடியவர் இன்றைக்கு சமுதாயத்தில் மிக அதிகம். ஆனால் அது தாயோ தந்தையோ அவர்கள் மரணித்த பிறகு இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு பள்ளியின் பக்கம் கூட வருவதே கிடையாது. மார்க்கத்தினுடைய விஷயத்தில் இன்றைக்கு ஈடுபடுவதல்ல. உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி ஓடக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு மார்க்கம் என்று வந்துவிட்டது என்று சொன்னால், தொழுகை என்று வந்துவிட்டது என்று சொன்னால், இபாதத் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு நான் பார்க்கிறோம். நான் எப்படி உயிரோடு இருக்கும் பொழுது நான் அவர்களை வழிநடத்தினேனோ, அதே போல நான் மரணித்த பிறகு என்னுடைய வார்த்தை அவர்களை வழிநடத்தும், என்னுடைய வாழ்க்கை அவர்களை வழிநடத்தும். அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான், நபியை பார்த்து அன்புசக்கும் அழிக்கும் நாரா, நபியே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறானே, இது நபிக்கு மட்டுமல்ல நமக்கும் தான். உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் சொல்லுகிறேன், இபாதத்துகள் செய்கிறேன், எல்லா வணக்க வழிபாடுகளும் செய்கிறேன், என்னுடைய குடும்பத்தையும் அதனுடைய வழியிலே நான் விட்டு செல்வது என்னுடைய ஆகப்பெரும் ஒரு கடமை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு பிள்ளைகளுடைய விஷயத்துல இன்றைக்கு பெற்றோர்கள் மிக பலவீனமாக இன்றைக்கு இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு பலவீனம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உலக வாழ்க்கைக்காக, உலக தேவைக்காக வேண்டி இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளை வழிநடத்துறேன். என்னுடைய பிள்ளையை டாக்டர் ஆக்கணும், என்னுடைய பிள்ளையை இன்ஜினியர் ஆக்கணும், என்னுடைய பிள்ளையை சமுதாயத்திலே நல்ல ஒரு பதவியில் அமர வைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு பொருளாதாரத்தை வாரி வாரி செலவு செய்யக்கூடிய பெற்றோர்கள், இன்னைக்கு பொருளாதாரத்தை வாரி வாரி இருக்கக்கூடிய இன்றைக்கு பெற்றோர்கள், இன்னைக்கு என்னுடைய பிள்ளையை சாலிகான மனிதனாக வளர்க்கணும், தொழிலாளியாக வளர்க்கணும், விவாதத்துடன் வளர்க்கணும்னு சொல்லி இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய மக்கள் சமுதாயத்தில் மிக குறையும். அன்றைக்கினியவர்களே, இந்த பிள்ளைகள் எனக்கு கொடுக்கப்பட்ட அருள்படை என்பது ஒருபுறம் இருந்தாலும், எனக்கு கொடுக்கப்பட்ட அமானியம், எனக்கு கொடுக்கப்பட்ட அமானியம்.
ஒரு செய்தி இந்த இடத்துல நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வந்து என்னை மன்னித்து விடுங்கள். இன்றைக்கு சமுதாயத்திலே எத்தனையோ தம்பதிகள் இன்றைக்கு பார்க்கிறோம், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகள். திருமணமாகி 10 வருடங்கள் 20 வருடங்கள் இன்னும் ஆயுட்காலம் முழுக்க கூட குழந்தைகள் இல்லாமல் சிரமப்படக்கூடிய தம்பதிகள் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறார். அந்த காரணத்தினாலே குடும்பங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளுக்கு அவர்களால் செல்ல முடியல. உறவுகள் சந்திக்கக்கூடிய ஒரு விழாக்களுக்கு என்ன செய்ய முடியல, நல்ல நிகழ்வுகள் அவர்களை போய் பங்கு கொள்ள முடியல. இப்படி இந்த ஒரு சூழலினாலே, இந்த ஒரு தவிப்பினாலே குடும்பங்களை விட்டு சமுதாயத்தை விட்டு இன்றைக்கு விலகி இருக்கக்கூடிய தம்பதிகள் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் நான் கேட்காமலேயே ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் அல்லாஹ் எனக்கு மாறி மாறி கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு கொடுக்காததை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அமானியத்தை குறித்து, இந்த நேமத்தை குறித்து நான் விசாரிக்கப்படுவோம். பிள்ளைகள் என்று குடும்பம் என்று சர்வ சாதாரணமா பார்க்க கூடாது. இன்றைக்கு இதையெல்லாம் இழந்து இன்றைக்கு சமுதாயத்தில் வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை அனாதை இல்லங்கள் இருக்கிறது. அங்க போய் பாருங்க, ஒரு தாயுடைய மகத்துவம் என்ன என்று அவர்களுக்கு தெரியும், ஒரு தந்தையுடைய மகத்துவம் என்ன என்று அவர்களுக்கு தெரியும். இப்படி உலகத்துடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எத்தனை பேர் உறவுடைய மகத்துவம் தெரியாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் மரணத்தை எதிர்நோக்கி நான் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே மரணத்தை குறித்து நான் பேசணும். என்னுடைய மனைவிகளுக்கு மத்தியிலே இந்த மரணத்தை குறித்து நான் பேசணும். நான் மரணித்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் மரணித்த பிறகு உங்களுடைய இமாதத்துகள் எப்படி இருக்கும், நான் மரணித்த பிறகு உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு அச்சத்தை அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்கள் இந்த மரணத்தை குறித்து தன்னுடைய குடும்பங்களுக்கு மத்தியில் அதிகமாக பேசியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிகளுக்கு மத்தியில் மரணத்தை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உலகத்திலே நான் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய குடும்பத்தின் மீது மிகப்பெரிய ஒரு கவனத்தை என்ன செய்யும் நான் செலுத்தணும். இது 3வது. 4வதாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொண்டு இன்ஷாஅல்லாஹ் முடித்து விடுவோம். இது அதிகப்படியா அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் இதற்கு பயந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லும் பொழுது இதை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலகத்தினுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எதை நீங்கள் அறியக்கூடாது, அல்லாஹ்வுடைய கோபத்தை, அல்லாஹ்வுடைய சாபத்தை என்ன செய்யக்கூடாது. ஒரு மனிதன் உலகத்தினுடைய வாழ்க்கையில பெறக்கூடாது. தடுத்த காரியங்களை செய்து அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறக்கூடாது. ஆனால் இதை விட சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றுக்கு பயந்திருக்கிறாங்க. அப்படின்னாக்கா எதுக்குங்க எதுக்குன்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய சாபத்தை விட கோபத்தை விட சொல்லுங்க, புரியல. தண்டனை இல்லது, பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை. அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான், இன்ன ஷிர்க ஸுல்முன் அலீம், நிச்சயமாக இணை வைப்பு என்பது அது நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய அநியாயம். இதை தவிர வேறு எதுவாக இருந்தாலும் நான் நாடினால் மன்னித்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்லி காண்பிக்கிறார்கள், பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நம்ம தவறு செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் நாடினால் நான் கையேந்தி பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். ஆனால் உலகத்தினுடைய வாழ்க்கையிலே என்னுடைய நாவினாலும் என்னுடைய கருத்தினாலும் எந்த மனிதன் பாதிக்கப்பட்டாலும் அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். இன்னைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலகீனம், சமுதாயத்திலே 1000 பேருக்கு சொந்தக்காரா இருப்பார், அவர் நல்லவர், ஒரு வல்லவர். ஆனா வெளியில உள்ள எல்லா பிரச்சனையும் கொண்டு போய் கோபத்தில கொண்டு போய் என்ன செய்வான், உங்களுடைய வீட்டெல்லாம் காட்டுவான். சமுதாயத்திலே மூலியமாக பாதிக்கப்பட்டவர்களை விட வீட்டுல எல்லாம் பாதிக்கப்பட்டவர் இறங்கி, என்னுடைய மனைவி பாதிக்கப்பட்டிருப்பார், என்னுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருப்பார், வெளியில 1000 பேருக்கு சொந்தக்காரர் இருப்பார். ஒரு என்னென்ன காரியங்கள் செய்வார், இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர். எனக்கான சான்றிதழ் யாரு கொடுக்கணும் தெரியுங்களா, என்னுடைய மனைவி கொடுக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா, உங்களுடைய மனைவி இடத்தில் எவர் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நான் உலகத்திலே சமுதாயத்திலே 1000 பேருக்கு நற்பெயருக்கு சொந்தக்காரா இருந்தாலும் எனக்கான சான்றிதழ் கொடுக்கக்கூடிய உரிமையை என்னுடைய மனைவிக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். என்னுடைய நாவை கொண்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடுத்திருக்கிறேனா, என்னுடைய கரங்களை கொண்டு நாவை கொண்டு என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேனா,
என்கின்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழலாம். உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் வாழக்கூடிய காலம் வரை, மரணிக்கக்கூடிய காலம் வரை என்னுடைய நாவினாலும் என்னுடைய கருத்தினாலும் எந்த ஒரு மனிதனும் பாதிக்கப்படக்கூடாது என்கிற ஒரு சிந்தனை, ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வரணும். மரணத்தை எதிர்நோக்கி நான் இருக்கிறேன் என்று சொன்னார், மரணத்தை எதிர்நோக்கி உலகத்திலே வாழ்கிறேன் என்று சொன்னார், என் மூலியமா யாருமே பாதிக்கப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதா தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே என்ன செய்தார்கள்? எல்லா மக்களையும் பார்த்து சொன்னார்கள், என் மூலியமாக யாரும் பாதிக்கப்பட்டிருந்தால் சொன்னார், இங்க வந்து பழி வீசுங்க. என்னுடைய நாவினால் பாதிக்கப்பட்டிருந்தால் இங்கே வந்து பழி வீட்டுக் கொள்ளுங்கள். என்னுடைய கருத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் இங்கே வந்து பழி வீட்டுக் கொள்ளுங்கள். யாரிடத்திலாவது நான் கடன் வாங்கியிருந்தேன் என்று சொன்னால் அதை என்ன செய்ய வந்து கேட்டு வாங்கிக்கீங்க. வறுமையில வந்து எனக்கு எதிராக நீங்கள் நின்று விடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் பயந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மனிதனுடைய செயல்பாட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பயந்திருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பயந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நாம் தொழுவோம், விவாதத்துகள் செய்கிறோம், எல்லா வணக்கங்களும் செய்துவிட்டு என் மூலியமாக ஒருவர் உலகத்தில் பாதிக்கப்பட்டார் என்று சொன்னால் இதை குறித்து நமக்கு மார்க்கம் என்ன செய்கிறது? எச்சரிக்கிறது. உலகத்தினுடைய வாழ்க்கையிலே மரணத்தை எதிர்நோக்கி வாழக்கூடிய மனிதன் இந்த விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு. நான் ஆரம்பத்தில் பதிவு செய்தது போல உலக வாழ்க்கையை சென்று கொள்வதற்கு எனக்கு 1000 வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நான் நல்ல முறையிலே நான் பயன்படுத்திக் கொண்டால் மட்டும்தான், இதை கொண்டு நான் வெற்றி அடைந்தால் மட்டும்தான் எனக்கு மறுமையின் சொர்க்கம் இருக்கிறது என்கின்ற ஒரு சிந்தனை, ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வரணும். அன்பிற்கினியவர்களே, இந்த வாய்ப்புகளை எல்லாம் நான் நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்ளாமல் வாய்ப்பு கிடைக்காத நேரத்தில் ஒரு மனிதன் புலம்புகிறான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார். எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. பயான்களை கேட்கும் பொழுது, மௌத்தினுடைய செய்திகளை கேட்கும் பொழுது, தவறுகளை பாவங்களை எல்லாம் செய்யும் பொழுது, அல்லாஹ் என்னை பிடிக்காமல் விடும் பொழுதெல்லாம் எனக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. என்னை திருத்திக் கொள்வதற்கு, மாற்றிக் கொள்வதற்கு, தொழுகையை விட்டும் இபாதத்துகளை விட்டும் விரண்டு ஓடும் பொழுதெல்லாம் எனக்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் என்னை பிடிக்கவில்லை. ஆனால் மரணிக்கக்கூடிய நேரத்திலே, வாய்ப்பு கிடைக்காத நேரத்திலே ஒரு மனிதன் புலம்புகிறார் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். ரப்பனா அப்சர்னா வ சமிஅனா ஃபஜஅனா நிஅமல் ஷாஹின் இன்னா முகினும். யா அல்லாஹ், நான் பார்த்து விட்டேன், நான் கேட்டு விட்டேன், நீ எதையெல்லாம் சொன்னாயோ அதையெல்லாம் உணர்ந்து விட்டேன். யா அல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடு என்பதாக ஒரு மனிதன் தான் மரணிக்கக்கூடிய நேரத்திலே இடத்திலே புலம்புகிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வரக்கூடாது என்கின்ற ஒரு சிந்தனை, ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வரணும். ஆக நீத்திற்குரிய வந்து எதை கேட்டோம் அதனால் அடிப்படையிலே அமல் செய்து மரணிக்கக்கூடிய மக்களாக ரப்பி சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கிரமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்விக்கும் உள்ளங்களை புரட்டக்கூடிய இடத்தை எங்களுடைய உள்ளத்தின் அறிந்து மார்க்கத்தில் விளையாட்டி அதிலே எங்களை வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக ஆக்கிரமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு வா கருதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.